வெல்கம் டு இந்த வீடியோ. இப்போ நான் இன்னும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். அது வந்து வீடியோவில் ஃபோட்டோ மட்டும் தான் ஷூட் ஆகிட்டு சும்மா கேமரா இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனிவே நான் மறுபடியும் அந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து மிஸ்டர் பீஸ்ட்டை ஒரு வீடியோ பார்த்தேன். நான் சொல்கிறேன் என்னென்னா, நீ வந்து ஒரு 100 வீடியோ போடு, கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணு. ஒரே வீடியோவில் நீ எடிட்டிங் குவாலிட்டி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ண போகாத. கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணு. ஒரு 100 வீடியோ போட்டதுக்கப்புறம் நீ மறுபடியும் இதை போய் பாரு அப்படின்னு. அப்போக்குள்ளே உனக்கு சப்ஸ்கிரைப் வராட்டி இல்லாட்டி அதுக்கப்புறம் நீ செய்யறாட்டி விட்டுரு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீ ஒரு 100 வீடியோ மேக்ஸிமம் போடணும். 100 வீடியோ போட்டோம்னா எப்படிடா ஒரு 10 ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்க எனக்கு போதும். ஏன்னா எனக்கு தெரியும் நான் இதை மெயினாக பண்ணல. பட் இதில் நான் மெயினாக வந்து சேனல் முக்கியமாக பண்ணுறதுக்கு காரணம் ஆண்டர்ப்ரனர்னா அவன்கிட்ட ஸ்ட்ரகிள். சாதாரண ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு 4 ரூமில் இருக்கவன் எப்படி ஒருத்தன் 200 பேருக்கு வேலை கொடுக்குறான். அந்த ஆண்டர்ப்ரனர் அவன் எப்படிப்பட்ட இது ஃபேஸ் பண்ணி வாரான், அவன் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டெப் அவுட் பண்ணி அப்படி சொல்கிறது தான் இந்த சேனலோட முக்கிய நோக்கமே. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நோ நீட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ நீடு. எனக்கு அந்த பிரச்சனையில் ஒருத்தன் இதை பார்த்து அந்த பிரச்சனை என்ன மாதிரியே சார்ட் அவுட் பண்ணோன்னே எனக்கு சந்தோஷம் தானே. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, பட் எனிவே நான் சொல்கிறது உண்மை. அதோடு என்னென்னா, இந்த வீடியோ வந்து இன்னொரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற மெரில் ஃப்ரெண்டாக வந்து ஜோசப் தினெக்ஸ் அவருக்கு தான். அதாவது எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் நானே செல்ஃப் கிட்ட சொல்லிக்கிறேன், இல்லாட்டி நான் சொல்ல வேண்டிய நினைக்கிறேன் விஷயங்கள். ஓகே, மிஸ்டர் ஜோசப் தினெக்ஸ் மெரில் ஃப்ரெண்டாக வந்து ஜோசப் தினெக்ஸ் மினி மாதிரி இருக்காது, மினி மாதிரி லேசாக இருக்காது. எவ்ரி டைம் ஆடாரு. ஏன்னா இப்போ உன்னை நம்பி நீ மட்டும் இல்லை, உன்னை நம்பி 200 பேர் ஒர்க் செய்கிறாங்க. 200 பேர்னா 200 பேர் இல்லை, 200 ஃபேமிலிஸ். குடும்பத்துக்கு 4 பேர் வச்சாலும் 1000 பேர் உன்னை நம்மளை போல நம்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்றைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி யாரையும் ஏமாற்ற போகாத, யாருக்கும் எதுக்கும் ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்காத, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண பாரு. அவங்கவுங்களுக்கு மரியாதை கொடு. அவங்களும் நம்மளை நம்பி தான் பக்கம் இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப 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 கனிவாக பார்த்துக்க. உன்னை நம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், அவன் ஃபேமிலிஸ் இருக்குது, அவங்கள என்னையும் கைவிட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணு. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க, அவங்க பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்க, அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையும் உன் ஃபேமிலியில் வளர மாதிரி பார்த்துக்க. அதுக்கப்புறம் அவங்க உன்னை நல்லா பார்த்துக்குப்பாங்க. ஓகேவா? ஸோ பி கைண்டாரு. எப்பயே அவங்க ப்ளஸில் என்றைக்குமே எப்பயா வச்சுரு. தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. ஓகேவா? இதுதான் நான் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல போகிற உனக்கே நீ சொல்லிக்கிற வீடியோ. ஸோ அந்த 200 பேருக்கு எப்பவுமே நீ உண்மையாக இரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ guys. Another video we will see. Bye.